திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் கிட்னி விற்பனை தொடர்பாக அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டமானது நடத்தி வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இருக்கிறார் நமது செய்தியாளர் கோவிந்தராஜ். வணக்கம் கோவிந்தராஜ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கிட்னி திருட்டு தொடர்பாக நாமக்கல் மாவட்டத்தில் எழுந்த புகாரின் அடிப்படையில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. அந்த கிட்னி திருட்டில் முறைகேடு நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரிக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து திருச்சியில் 2 மருத்துவமனைக்கு இந்த தடையானது விதிக்கப்பட்டிருந்தது. கிட்னி திருட்டு தொடர்பான சம்பவமானது தமிழகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனுக்கு சொந்தமான பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடைபெற்றிருப்பதாகவும் அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக அரசை கண்டித்து அதிமுக புறநகர் வடக்கு மாவட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது மண்ணச்சநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட சமயபுரம் பகுதியில் நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, பரஞ்சோதி ஆகியோர் தலைமை தாங்கியிருக்கின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிட்னி திருட்டில் ஈடுபட்ட நபர்கள் மீதும் அந்த மருத்துவமனை மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் இது குறித்து நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து கிட்னி திருட்டில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கோவிந்தராஜ்.